ஒரு நான் தான் உங்களோட ரகட் ரஞ்சித். இன்னைக்கு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஃப்ரெண்டை பார்த்து தான் முடியாது போகிறோம். ஓகே ஏடிஎம் கார்டு எத்தனை வந்துட்டுக்கிறேண்ணா? எத்தனை வந்துட்டுக்கிறேன்? காசு வேறு போடணும். கீது வாடா. நாளைக்காக கிரெடிட் கார்டு பில்லு யாரு காட்டணும். என்னடா கேமரா மாட்டோன்னே எல்லாருமே ஒரு டைப்பாக பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வாடான்னு சொன்னேன். இட்டிச்சு பாரு. என்னடா நின்று பார்க்குறாங்க. தும்பி தான் போகிறான். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. சூர்யா தான் பண்ணுறான். சொல்லு மச்சான். வந்துன்னுக்கிறா. நீ எங்கறா? வந்தே ஆகணும்ல. சும்மா தானடா சொன்னேன். நானும் வாசம். சரிடா. சரி தோனிஸ்பூரா. பஸ்காரண்ணா இச்சிரு பாருங்கண்ணா. சொல்றா. கோயிலுக்கு போகலாம் மச்சான். வந்து வேலையும் இல்லை, பெட்ரோலுக்கும் வந்து காசு போகணும்ல. ஒரு 2000 ரூபாய் எடுத்துன்னு போனாதான். போகலாம் இரு. 1ஆம் தேதி மேலே போகலாம். 10 மாதம் என் பிறந்த நாள் வருதா? 12ஆம் தேதி. என்ன வேணா? என்ன வேணும்னு சொல்லு. $110 போடணா. புரியுதா கொஞ்சம்? குத்துருங்கண்ணா. சார் போலாமா? RRF மார்னிங் டைமில் வந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு எதில் சர்ச்சு ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் எல்லா பஸ்ஸும் இங்கே தான் இருக்கும். அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இதுதான் எங்கள் ஊர் பழைய பஸ் ஸ்டாண்ட். அது சர்ச்சு. சும்மா ரவுண்ட் போயிட்டு வருவோம் இருங்க. ஐயோ போலீஸ்கார அங்கிள் இருக்கிறாங்களே. எதுவும் பிரச்சனை இல்லை. காசு இப்படி போய் அப்படி வந்துடலாம். RRF சார்ஜரே இல்லை. RRF நீங்கள் எந்தெந்த ஊர்லன்ற பார்த்துன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஊரில் பார்த்துன்னு இருக்குன்றது
கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கமே போயிட்டுக்கலாம் போல் தெரியுது. சிவா மார்க்கெட்டுக்கு போனால் ஒரே ஜனமாக இருக்கும்டா, டிராஃபிக்காக தான் இருக்கும். பார்க்கலாம். அவனாடா அப்படி பார்க்குறான். காட்டன் ஹவுஸ் நீ சொல்லி தான் தெரியுமா? இப்படி காமிச்சுன்னா அவங்களே பச்சுக்கிறாங்க காட்டன் ஹவுஸ்றான்னு. அறிவாளி மாதிரி பேசுறடா வாசா. நானே ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால என்ன பேசுறதுனே தெரியல. நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சின்னு இருந்தார். கேமரா எடுத்து மாறினோடனே என்ன பேசுறதுனே தெரில, எல்லாத்தையும் மறந்துடுறேன். போக நிறைய விஷயம் நான் சொல்லுவேன். நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. ஆன் பண்ணிட்டேன். 1-2 செகண்டும் போகுது. ஆனால் வீடியோ 1 நிமிஷம் போயிட்டு கட் ஆகிடுச்சு. அது என்ன ரீசன்னே தெரியல. 2 டைம் வீடியோ எடுத்துட்டு வரப்போ 2 வீடியோவும் போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறது அதுமா இப்படி தான் நடக்கணுமா என்னான்னு தெரியல, என் நேரமானு தெரியல. என்ன பண்ணுறது பார்ப்போம். இப்போ எப்படி கட் ஆகுது, முன்னாடியும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி கட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கூலுங்க. ரைட் அடிக்கு நிறைய டைம் வந்துக்கிறேன் அந்த பக்கம்லாம். இப்படியே பாரு, இந்த பொண்ணு கூட ஃபோனை கீழே பார்த்துருந்தது, ரோட்டை பார்த்துட்டு போமாண்ணா. என்ன பண்ணுறது, இண்டிகேட்டரும் போட்டேன். ஏன்னா பின்னாடி வராங்களா வரல. சும்மா முடியாது வந்தேன். ஒரு சும்மா முடியாது வந்தாரு. வண்டி ஒரு 10 days எடுக்காமல் விட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் எடுக்கிறேன். கேமரா வாங்கியும் 4 days ஆகிடுச்சு. அது ரிவ்யூ பண்ணலான்னு பார்க்குறேன், என்னால் பண்ண முடியல. இல்லை உடம்பு சரியில்லை. இப்போ ஹெல்மெட் மாற்றி 10 days பைக் எடுக்காமல் இருந்தேன். இப்போ இருக்கிறதுனால உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன். நைட்டில் வண்டியே இருக்காது. நைட்டில் நான் வண்டி வாங்கிட்டு ஓட மாட்டாங்க வராது. அப்போ வீட்டில் கூட இருவாலையிலும் வாங்கல, சும்மா போயிட்டார். ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வீட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் இந்த கேமரா வாங்கினதுக்குலாம் இன்னும் எங்கள் வீட்டில் சொல்லலை. மாட்டியில் இருந்ததே ஒரு இதுவாக பார்த்தாங்க. என்னடா இது அவங்களுக்கு தெரியல. எங்கள் அண்ணன் பார்த்தாலும் போட்டு விட்டுருவோம். வீட்டில் இந்த மாதிரி கேமரா வாங்கிக்கிறாங்க. எல்லாத்தையுமே கடை வாங்கி பார்த்தேன். ஏற மாட்டேங்குது, லீவுக்கும் போக மாட்டேங்குது. அதோட வீடியோ சொல்கிறாங்க. நானும் வீடியோ பண்ணுறேன், லீவுஸே போகல, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த கதையாக இருக்குது இருந்தும். அதனால கொஞ்சம் சாரிண்ணா. கண்ணாடி தான் தைக்க இருந்திருக்கோம். என்ன லைனாக போகுது ஆட்டோ. ஒரு கால் வந்துட்டு போகிறீங்க. நம்மளுக்கு எமனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் தாங்க. உண்மையாக நிச்சயமாக இல்லையான்னு சில கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் சுருட்டு வந்துருச்சு, அவ்வளோதான். கை கால் வாங்கி வீட்டுக்கு இதெல்லாம் சொர்க்கத்துலேயே நரகத்துலேயே இருக்கணும். அதுதான் வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. தலைவலி பயங்கரமாக இருக்குது. நான் வந்து மார்னிங் டைமில் வந்து வீடியோ பண்ணுறேன். இன்னும் 2 days ஆகும், பார்க்கலாம். முடிஞ்சால் நாளைக்கு கூட பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இது சும்மா எடுத்தேன். நம்ம ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டேமுக்கு தாங்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து டேமுக்கு போயிட்டு காட்டோலி பாதை வர போகிறோம். அந்த காட்டோலி பாதை பார்த்தோன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா யானை
யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபரும் வரல. வீடியோ பார்த்துட்டு மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் பார்க்குறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரேஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.